நாள் இது. கிட்டத்தட்ட 2008 முதலாக தலைவர் கலைஞர் அவர்கள்தான் இந்த டிரான்ஸ் பீப்புள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷன், அவங்களுடைய எதிர்காலத்திற்காக ஒரு பாலிசியை அமைத்து அவர்கள் முதலாக இந்த நாட்டிலேயே முதல் மாநிலமாக இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸை அங்கீகரித்த மாநிலம் நம்முடைய மாநிலமாக இருந்தது. சமீபத்திலே நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இந்த டிரான்ஸ் பீப்புள் மேல படிக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதுக்கு தடை வந்துவிடக்கூடாது என்பதற்காக அரசாங்கமே அந்த ஃபீஸையும் அதை தாண்டி அவங்க ஹாஸ்டல் கட்ட வேண்டிய ஃபீஸையும் ஏற்றுக்கொள்ளும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு லீபா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு அதோடு இல்லாமல் எஸ்ஹெச்ஜிஸ்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்று தனியாக ஒரு கோர்ஸை கட்டமைத்து உருவாக்கி அவங்களுக்கு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இதெல்லாம் கொடுத்து தன்னம்பிக்கையும் தந்து இன்னைக்கு இவ்வளவு சிறப்பான ஒரு கிராஜுவேஷன் செரிமனியும் அவங்க நடத்திருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல, இப்ப முதலமைச்சருக்கு என்று சில கடமைகள் இருக்கிறது. கூட்டணி கட்சிகள்னா கவர்னர் ஒரு நடுநிலையாக இருக்க வேண்டும். அவர் ஏதோ ஒரு கட்சிக்காரர் மாதிரி நடந்து கொள்ளும் பொழுது கட்சிகளும் எதிர்கட்சிகளும் அப்படித்தான் அவரை பார்க்க முடியும். அமைச்சர் உதயநிதி அவர்கள் அதே போல உங்க சொந்த மாவட்டத்தில் அந்த அறிவிப்பை வெளியிடக்கூடிய ஒரே ஒருவர் முதலமைச்சர் அவர்கள் தான். அதனால அவங்க தான் முடிவு பண்ணணும். எனக்கு சொல்லுங்க. இல்ல, பிஜேபி இங்க வரதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது. அதிமுகவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்றால் அதை அவர்கள் தான் சரி செய்து கொள்ள முடியும். திராவிட முன்னேற்ற கழகம் அதற்காக அட்வைஸ் எல்லாம் பண்ண முடியாது. இல்ல, ஃபர்ஸ்ட் தேர்தல் அறிவிக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம்.